அனைவருக்கும் வணக்கம். சம்மர் வெக்கேஷனுக்காக நாங்க இந்தியா போயிருந்தோங்க. போயிட்டு 2 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு பின்புறம் பாருங்க எவ்ளோ செடிகள் வளர்ந்திருக்குன்னு. இது எல்லாம் தேவையான செடிகள் இல்ல. நம்ம நட்டு வச்ச செடிகள் இல்லங்க. இதுல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா, எல்லாம் வீட்ஸ். அவ்ளோ தேவையில்லாத செடிங்க. அந்த களைச்செடி தான் நெறைய இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செடியும் எவ்ளோ உயரமா வளர்ந்திருக்கு. என்ன விட உயரமா இருக்குங்க. அவ்ளோ நல்லா வளர்ந்திருக்கு. நம்ம எப்பயுமே பார்த்து, பார்த்து வளர்க்குற செடிய விட, தேவையில்லாம வர்ற இந்த களைச்செடிகள் தான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ உயரத்துக்கு ரொம்ப நல்லா தள தளன்னு வளர்ந்து வரும். அது மாரி தான். இந்த செடிகளோட செடியா தானா பார்த்தீங்கன்னா, தக்காளி செடி பாருங்க 2 பக்கத்துலயுமே வளர்ந்துருக்கு. நல்லா கொடி மாதிரி இருக்கு அது. நல்லா திக்கா தண்டெல்லாம் நல்லா குண்டா இல்லாம கொடி மாரி வளர்ந்துருக்கு. அதோட புதினாலாம் பார்த்தீங்களா? புதினால 2 வகை இருக்குங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர்ல பூ இருக்கிற இந்த செடி ஒண்ணு. இந்த புதினா பார்த்தீங்கன்னா, நல்லா வெள்ளை நிறத்தில பூக்களோட வந்திருக்கு. புதினாவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய வளர்ந்துருக்குங்க. நல்லா உயர உயரமா மேல வரையும் இருக்கு. அதோட பாருங்க, இங்க பக்கத்திலேயே பாருங்க, கீரை செடி இதெல்லாம் சிவப்பு கீரை இருக்கு இல்லைங்களா? அதுதான். இதுவும் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா, தானா வளர்ந்து வரும். இது குட்டி குட்டியா இருக்கும்போதே இத பறிச்சு நான் சமையலுக்காக பயன்படுத்துவேன். ஆனா இது பாருங்க எவ்வளோ உயரமா இருக்கு. இவ்ளோ பெரிய இலைகளோட இருந்ததுனால நான் பறிச்சு அத சமையலுக்காக பயன்படுத்தலங்க. விதைகளோட இருக்கு. பார்த்தீங்கன்னா 2 வெண்டைக்காய் செடி இருக்கு. இந்த வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம வீட்ல வளர்த்த வெண்டைக்காய் செடியிலருந்து வந்த விதைகள் தான் இது. இதோட 2 பாவக்காய் செடி கொடிகளும் நல்லா வளர்ந்து போயிட்டுருக்கு. அப்புறம் பாருங்க நம்ம வாடாமல்லி பூச்செடி பாருங்க. ரொம்ப பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு. அழகா இருக்கு. சிவப்பு கீரை இங்க பார்த்தீங்களா? எவ்ளோ பெருசா வளர்ந்து அது நல்லா விதைகள் பூ வச்சு விதைகள்லாம் வந்துருச்சு. அதுவே ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கு. இது வெங்காய செடி. வெங்காய செடி இதுதான் முதல் முறையா நான் வளர்த்த செடியிலேருந்து வரத பார்க்குறேன். ரொம்ப புடிச்சிருந்தது பாக்க பாக்க. இதோட பார்த்தீங்கன்னா, நம்ம லாவெண்டர் செடியும், நம்ம ரோஸ்மேரியும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடமே தெரியாம புல்லோட புல்லா இருந்தாங்க. வாடாமல்லி பூச்செடியில பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. ஆனா செடி ரொம்ப ஒண்ணும் பெருசாகல. கொஞ்சம் பெருசா இருக்கு. அதே மாரி தாங்க நம்ம வாழை மரமும் பாவம் எல்லாம் அந்த புல்லெல்லாம் சேர்ந்து அத மறைச்சு இடிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியல இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு எத்தன நாள் எனக்கு எடுக்கும்னு தெரியல. அத பார்த்தோனே மலைப்பாயிருச்சுங்க. என்னைக்குடா கிளீன் பண்ண போறோம் அப்படின்னு. உங்களுக்கு இது மாரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.